இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கண்மணி, நம்பிக்கையோட இருமா. உன் புருஷன் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவான். அண்ணி, இந்தாங்க. என்னது? உங்களுக்கு பிடிக்கும்ல ஜாங்கிரி, சாப்பிடுங்க. எனக்கு ஜாங்கிரி பிடிக்கும்னு யார் சொன்னா? உங்களுக்கு பிடிக்கிற விஷயத்தெல்லாம் லிஸ்ட் போட்டு ஒருத்த மனப்பாடமா மனசுக்குள்ள வச்சிருக்கானு அவன் தான் சொல்லி விட்டான். அவனால வாங்கி தர முடியாதுல்ல, அதனால என்ன வாங்கி தர சொன்னான். சாப்பிடுங்க. அத்தை இந்தா இருக்கட்டும். ஏன் எங்களுக்கு எல்லாம் கிடையாதா? எங்களுக்கும் வேணும். எனக்கு ஒண்ணு மாமாங்க சாப்பிட மாட்டோமா என்ன? எடுத்துக்க. இல்ல இருக்கட்டும்டா. கண்மணி கண்மணி என்னாச்சுமா? அண்ணி என்னாச்சு? பாரு அக்கா, என்னாச்சுக்கா? தண்ணி கொண்டு வா. தண்ணி எடுத்துட்டு வா போ. கண்மணி 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 என்னம்மா இது? என்னடா வாங்கிட்டு வந்து கொடுத்த? அவங்க சாப்பிடவே இல்ல, அதுக்குள்ள எப்படி சாப்பிட்ட? ரெண்டு பேரும் நல்லா இருக்காளுங்க. கண்மணி கண்மணி பாருமா. அண்ணி அண்ணி கண்ணை திறந்து பாருங்க. நீ கண்மணி எழுந்துரு. கண்மணி எழுந்துரு. எழுந்துருமா. என்னாச்சுக்கா? வா மெதுவா வா. பாத்து வா பாத்து. என்னாச்சுமா? என்னாச்சு? அக்கா என்னாச்சு அண்ணி? அக்கா என்னக்கா ஆச்சு? என்னம்மா? வயிறு ஒரு மாதிரி வலிக்குது மாறா. வலிக்குதா? டாக்டர் போறடா. என்ன சொல்ற? இரு, டாக்டர் பக்கத்துல தான் இருப்பாங்க. கால் பண்ணி வர சொல்றேன். பாத்து செக் பண்ணதுக்கு அப்புறம் போய்க்கலாம். இப்படி சொல்ற? ரொம்ப வலிக்குதாமா? என்னாச்சு? என்ன சாப்பிட்ட நீ? ரொம்ப வலிக்குதா? சரி வா ரூம் போல வா. வா எழுந்துரு. பாத்து மெதுவா பொறுமையா. வா வா. பாத்து 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 வாமா. ஹலோ டாக்டர். டாக்டர் டாக்டர் கண்மணிக்கோ குழந்தைக்கோ ஒண்ணும் இல்லைல்ல? நல்லா இருக்காங்கல்ல? ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எங்க குடும்பத்துக்கு கிடைச்சிருக்கிற புது நம்பிக்கை டாக்டர். எங்க குழந்தைக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாது. பயப்படாதீங்கம்மா, அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல. குழந்தை ஹெல்த்தியா இருக்கு. டாக்டர், அப்ப ஏன் அக்கா மயக்கம் போட்டு விழுந்தா? வயிறு வலிக்குதுன்னு வேற சொன்னா. அது இந்த மாதிரி நேரத்துல வர்றதுதாம்மா. அது ஒண்ணும் பயப்பட தேவையில்லை. அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வேற கூட இல்ல. நீங்க தான் அவங்கள சந்தோஷமா பாத்துக்கணும். அவங்க மனசு நிம்மதியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் நல்லது, அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கும் நல்லது. நல்லபடியா பாத்துக்கோங்க. சரிங்க டாக்டர். ஏமா இங்க பாரு கண்மணி, அதெல்லாம் ராகவனுக்கு ஒண்ணும் இல்ல. அவன் நல்லா இருக்கா, சீக்கிரமே வீட்டுக்கு வந்துருவான். இப்பவும் உன் புருஷன் உன் கூடவே தான் இருக்கான். நீயும் சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் வயிற்றுல இருக்கிற பாப்பாவும் சந்தோஷமா இருக்கும். அப்புறம் சாப்பிடுற விஷயத்துல இனிமே நான் உன் பேச்ச கேட்க போறது இல்ல. நான் என்ன செஞ்சு கொடுக்கறனோ அத சாப்பிடுறதுக்கு மட்டும் வாயை திறந்து நல்லா சாப்பிடணும். இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. இது வேணாம் அது வேணான்னு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். புரிஞ்சுதா? என்ன? கண்மணி மாமா, இப்போதைக்கு அந்த குடும்பத்துக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, ஆறுதல் எல்லாமே அந்த குழந்தைதாம்மா. நீ நல்லா இருந்தாதாம்மா நாங்கெல்லாம் நிம்மதியா இருக்க முடியும். ராகவன் நாளைக்கே வெளியே வந்து நீ இப்படி இருக்கிறத பார்த்தா, இதான் நீங்க என் பொண்டாடியை பார்த்துற லட்சணமானு கேட்டா நாங்கெல்லாம் என்னமா பதில் சொல்றது? புரிஞ்சுக்கம்மா. சரிங்க மாமா. கண்மணி அக்கா, ஏண்டி மாமா ஆசை உன்னோட வளகாப்ப பத்தி பேசுறாரு, நீ அப்படியே எழுந்திருச்சு வந்தா என்னடி அர்த்தம்? வளகாப்புங்கிறது புருஷன் கூட இருக்கும்போது செய்யற ஃபங்க்ஷன். என் புருஷன் ஜெயில இருக்கும்போது நான் எப்படி வளகாப்பு போட்டுக்கிறது? இதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம் இப்போ. அக்கா, இப்பெல்லாம் ஃபாரின்ல ஹஸ்பண்ட் இருப்பாங்க, பொண்டாட்டி ஊர்ல இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துல புருஷனை பிரிஞ்சு வளகாப்பு போட்டுக்கிறது இல்லையா? என்னக்கா, எல்லாம் உன் சந்தோஷத்துக்காக தானே பண்றோம். ப்ளீஸ்கா ஒத்துக்கோக்கா. வெளிநாட்டுல புருஷன் இருக்கிறது வேற, ஜெயில இருக்கிறது வேற.
என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. எனக்கு வேண்டாம். அண்ணி அண்ணி, உங்களுக்கு என்ன, ராகவனுக்கு முன்னாடி வளகாப்பு நடக்கணும் அவ்வளவுதானே? நடக்கும், அதுக்கு நான் பொறுப்பு. நீங்க வளகாப்புக்கான தேதியை மட்டும் குறிச்சிட்டு வேலையை ஆரம்பிங்க, பாத்துக்கிறேன். மரா எப்படிரா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏய், அண்ணியோட வளகாப்பு ராகவ முன்னாடி தான் நடக்கும். ராகவன் இல்லாம அண்ணி வளகாப்புக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அவனை வெளியில கொண்டு வரலாம்ல. அத்தா புரியாம பேசாத. நம்மளால இப்ப அவனை வெளியே கொண்டு வர முடியாது. ஆனா மனு போட்டு அண்ணி உள்ள கொண்டு போலாம். அதுக்கு என்ன ப்ராசஸோ அதெல்லாம் நான் விசாரிக்கிறேன். என்ன சொல்றா இவன்? என்னடா பேசுற நீ? சொல்றாரு அண்ணா, என்னடா இவன் என்னென்னமோ சொல்லிட்டு போறான். இதெல்லாம் நடக்குமா? எனக்கும் கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு. ஆனா ஒரு வகையில ராகவன் முன்னாடி வளகாப்பு நடத்துறது தான் சரின்னு தோணுது. மாமா, இதெல்லாம் நம்ம நெகட்டிவா யோசிக்க வேண்டாம். மாறன் சொல்ற மாதிரியே நம்ம செய்யலாம். நான் மாறன் கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன் மாமா. மரா, ஆ? டேய், நீ பாட்டுக்கு ஜெயில வளகாப்பு நடத்தலன்னு சொல்லிட்டு வந்துட்ட. நானும் உனக்கு சப்போர்ட்டா எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏய், எப்படிடா அது பாசிபிள்? மாற ஒரு விஷயத்த சொல்லி இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது மிஸ் ஆயிருக்கா? நீ சொல்றதெல்லாம் செஞ்சிருவதான். ஆனா இது எப்படி பாசிபிள் ஆகும்? கொஞ்சம் வெயிட் பண்ணு. சொல்றா. டேய், ஒரு சின்ன விஷயம். சட்டத்துல இதுக்கு இடம் இல்ல மாறா. ஆனாலும் உனக்காகவும் அன்னிக்காகவும் நான் இதை என் சொந்த ரிஸ்க்ல செய்யறேன். ஓகே? தேங்க்ஸ் சிவா. சரி, எப்போ வச்சுக்கலாம்? நாளைக்கே கூட நடத்தலாம். பெர்மிஷன்லாம் நான் வாங்கி வச்சிடுறேன். டே, ஒன்றும் பிரச்சனை வராதுல்ல? டேய், நான் இருக்கேன்டா, நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகே. அண்ணி, அண்ணி, கொஞ்சம் வாங்கல. என்னாச்சு? அப்பா, நாளை காலைல 9:30 to 10:30 நிறைஞ்ச முகூர்த்தமா. ஜெயிலுக்கு போறோம், அன்னைக்கு வளகாப்பு நடத்துறோம். எப்படி மாறா? பர்மிஷன்லாம் வாங்கிட்டியா? அதெல்லாம் வாங்கியாச்சு.